ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் 7 சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம PS4 பிளாக் ஃப்ரூட்ஸ் காட்ட போகிறோம். என்கிட்ட இப்போ டீரெக்ஸ் ஃப்ரூட் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீயாக இது ஃப்ரீயாக போர்ட்டல் அது மாதிரி லக்கு வேணும்னா நான் சொல்கிறத பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் நம்ம நிறைய டிப்ஸ் கற்றுக்க போகிறோம். PS4 நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் டிவியில் தான் பார்த்து ஆட போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், உங்களுக்கு தெரியுதா? வீடியோக்குள்ளே போவோம். தெரியுது நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், தெரியுதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, தெரியுது. 1 மினிட். தெரியுதா? ஓகே, தெரியுது. நான் லேப்டாப்பில் தான் ஆட போகிறேன், ஆனால் உங்களுக்கு டிவிலேயே தெரியும். ஓகேங்களா? அதனால தான் நான் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஃபஸ்ட்டு பயிற்சியில் போகிறேன். என்னடா மாட்ட போய் மாதிரி ஃபஸ்ட்டில் போகிறேன்னு நினைக்கிறீங்க. பார்த்துக்கோங்க. மாதம் 25 ஃப்ராக்மெண்ட்ஸு, அதே மாதிரி ஷார்க் ரைஸு, ஸ்டார்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது இருக்குது என்கிட்ட. ஆரா, 10 கலர் ஆரா, 10 கலர் ஆரா. அதே மாதிரி இதுதான் என்னோட மவுஸ். இதுதான். அப்புறம் நான் லேப்டாப்பில் ஆடுறேன். அதே மாதிரி தான் என்னோடய ஆக்சசரிஸ் நான் கட்டிடுறேன். இது பெயில், கிராவிட்டி பிளேட், பைப், ஷார்ப், சா, ட்ரிபிள் கட்டானா, போல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், சேபர், லாங் ஷார்ட், ட்ரைடன்ட், வார்டன் ஷார்ட், டிவில் கட்டானா. அப்புறம் பிளிசார்ட், ரிவால்வர், ஃப்ளின்ட் லாக், ஸ்லிங் ஷாட், பசூகா, அசிடும் ரைஃபிள், dual flintlock, swan glass, black cape, black spike coat, cool shades, cowl mask, marine cap, swords and hat. அப்புறம் swan glass, tomo ring, Uspa's hat, warrior helmet, pink coat, blizzard fruit, portal fruit, sound fruit, and this ghost fruit, rubber fruit, eagle fruit, dark sand fruit, ice fruit, flame fruit, and rocket, blade, bomb, smoke and spike fruit. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. மீட்டியார் 15 இருக்குது. மிஸ்டிக் ட்ராப்லெட்ஸ் 8 இருக்குது. கிறிஸ்டைல் 5 தான். ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் 4 தான். ஏன்னா இந்த எட்டிஃபர் எதுக்குமே தெரியாது இருக்குன்னு நான் கிரைண்டிங் பண்ணேன். சும்மா காசு கிடைக்கணுன்றதுக்காக. ஏன்னா மேங்கோ ஹவுஸ் இவ்வளோ இருக்குது. இந்த பெரி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஈகிள் வச்சுருந்தேன் நான். என்னோட இது இப்போ ஆரா, க்ரீன் கலர் ஆரா. ஓகே, இப்போ வரைக்கும் எனக்கு இந்த இது வேணான்றதுனால நான் போய் ஸ்வான் கிளாஸ் இது பண்ணிவிட்டு இதுதான் எனக்கு போல் வேணாம் இப்போதைக்கு. கிராவிட்டி பிளேடு கியூப், கிராவிட்டி பெல் எனக்கு ஃபஸ்ட்டு எபிலிட்டி தான் இருக்குது. இந்த எபிலிட்டி டிமென்ஷனல் கிராஸ் இதில் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட வாட்டர் பம்ப் இருக்குது. ஆனால் எனக்கு தான் பிடிக்கும். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இது யூஸ் பண்ண காம்போவாக போடலாம். புத்தா ஃப்ரூட்லாம் நான் வச்சுருந்தேன். இதுதான் டீரெக்ஸ் ஃப்ரூட். ஃபஸ்ட் செகண்ட் மூவ். தேர்ட் மூவ் பை அப்படியே ஒரு மாதிரி அடித்து தள்ளும். அடுத்து எஃப் ஒரு மாதிரி ஜெயண்டாண்டிக் லிப் ஏதாவது இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் டிவியில் பயங்கர கிராஃபிக்ஸாக இருக்கும். லேப்டாப்பில் நல்லாவே இருக்காது. இது ஒரு மாதிரி பையன் இது யூஸ் பண்ணுறான். சரி, இப்போ நம்ம செகண்ட் சீட் போயிட்டு நாங்கள் பார்க்கணும். நான் ஆக்சுவலாக அந்த ஃபவுண்டைன் சிட்டிக்கே போகாமல் 700 லெவல் போனேன். வெறும் அந்த எட்டியையும் இந்த பாசங்களை அடிச்சு அது ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. நீங்கள் ஷேடோ தமிழ் கேமிங், ஷேடோ கொம்மன் பார்ப்பீங்கன்னா அந்த சேனலுக்கும் என் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுவீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரத்துக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ரூம் காட்டுறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே. இந்த வீடு பார்த்தீங்களா, இவங்கிட்ட தான் டார்க் ரெட் வீட் எடுக்க முடியும். இவங்ககிட்ட தான் அந்த ஆரா ஃபுல் பாடியான்னு பார்த்துக்கலாம். நான்
ஏன் எனக்கு இவ்வளோ ஆரம் வந்ததுன்னா, நான் புத்தா ஃப்ரூட் வச்சதுனால கத்தி இது மாதிரி தான் சொன்னேன். அது மூலியமாக தான் வந்து நமக்கு இந்த ஆரா ஃபார்ம் ஆகும். ஓகே, லெட்ஸ் கோ டு செகண்ட் சீன். இப்போ என்கிட்ட ரோல் பண்ண காசு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கேமரா தெரியுதா? நானும் பார்க்காமலே இருக்கேன். தெரியுதா? தெரியுதுங்களா? ஐ ஹோப் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். என் மவுஸில் கிளிக்கிங் சவுண்டே கேட்காது. நான் சவுண்டு வச்சுக்கிறேன் டிவியில். என்னன்னா அசிங்கமாக இருக்கும். ரிமோட் கீழே வந்துச்சு. இவ்வளோ தான் வச்சுருப்பேன். ஏன்னா அப்புறம் இப்போ சவுண்டை வருமா வெயிட் பண்ணுவாங்க. நான் கேட்குதா? நாள் தான் இருக்க மாட்டேன். கேட்குதா? இந்த சவுண்டு போகிறோம். டெலிபோர்ட் ஆகிக்கலாம். ஏதாவது ஷார்ட்கட் கீ மாதிரி எடுத்துக்கணும் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கீ எல்லாருக்கிட்டையும் இன்வைட்டை கொடுத்து வச்சுக்கணும். நானும் பார்த்துக்கலாம். அலையாவது. ஓகே, வந்துட்டோம். இட்டாச்சி ட்ரேடு டியூபோ உட்காந்துட்டாங்க. என்ன பிளிஸார்டு, இந்த போர்ட்டல் சவுண்ட் பெயினா? நீ சொல்லுங்க, நல்ல ட்ரேடா இல்லையா? ஓகே, ஸ்பிரிட்டு வா ப்ரோ, நீங்கள் வாங்க ட்ரேடு. ப்ரோ ட்ரேடு வா ப்ரோ, ட்ரேடு வா ப்ரோ. உய் நான் போடான். இதான் இதில் கடுப்பு. ஒரு ஸ்டாக்கில் ஏதாவது நல்ல ஃப்ரூட் இருந்தால் நமக்கு லக் இருக்குன்னு அர்த்தம். இந்த சர்வருக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு. டார்க், ஓகே டார்க் இருக்குது, லைட் இருக்குது. ஓகே, நல்ல ஃப்ரூட்லாம் இது தெரியுமா? பெயிண்ட் இருக்காது. இல்லைங்க, ஒரு ஃப்ரூட்டும் நான் ஸ்டாக்கில் இல்லை. நான் சும்மா அதில் உட்காந்துருக்கும் போது தான் அவனை கண்டுபிடிச்சேன். தெரியுதா? ரியோலிஸ் 3 பில்லியன் பவுண்டி. இப்போ நான் வந்து ஹாட் அண்ட் கோல்டில் இருக்கேன். லெவலில் பார்த்தாலே தெரியும். ஹாட் அண்ட் கோல்டு 90 எப்ரிஷியேட். ஹாட் அண்ட் கோல்டு ஆல்சோ சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு ஃபோனும் இல்லை. கிஃப்ட் எதாவது வந்திருக்கா? அதான் நான் பார்த்தேன். எவனும் தரவே மாட்டாங்க எனக்குலாம். லக்கில் இல்லை, தரவே மாட்டாங்க. எனக்கு இது மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே அது சரி, அது கூட தேவையில்லை. இது போகும் இல்லை, இது போகாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே, பூம். இது மாதிரி பாஸ்டா பொறுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் செகண்ட் சீல இந்த 1000வது மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்வான் கிளாஸ் மஸ்ட்டு. ஸ்வான் கிளாஸ், அப்புறம் ரெங்குக்கு பிளேடு இருந்தால் ரெங்குக்கு பிளேடு, அப்புறம் புத்தா ஃப்ரூட் ஆர் டீரக்ஸ் ஆர் ட்ராகன் அது மாதிரி கிட்ஸுன்னு இது மாதிரிலாம் இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை லைட்டு மேக்மா கூட நல்லாயிருக்கும். ஆனால் அவேக்கன் பண்ண மேக்மா அது மாதிரி தான். நான் PS4 ஆடுறதுனால பெருசாக லேக் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் பம்பு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலில் வாங்கிட்டீங்கன்னா
திருப்பியும் சொன்னீங்கன்னா. உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், தெரிஞ்சா விட்டுருங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். சவுண்டு ப்ரொடெக்ஷன்னா ஃபஸ்ட்டு அந்த டேஷ் பண்ணிவிட்டு நல்லா இப்படின்னு பண்ணிவிட்டு எப்போ மேலே பார்த்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு பாதி மேலே போயிட்ட உடனே வீமு இருக்குல்ல, அதை கொடுத்த உடனே மற்ற எல்லா மூவுமே அப்படியே ரிவர்ஸ் ஆர்டராக போடுங்க. அதுதான் ஒரு பட்டாசு அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். நான் சும்மா அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு பார்த்து சொன்னான். அவன் தான் ஷேடோ பொம்மன். அவன் பேர் நிரஞ்சன். அவர் சேனலில் ஃபேஸ் ரிவீல்லாம் பண்ணியிருக்காரு. மறக்காமல் அவன் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிரிட்டி ஈஸி. ஆக்சுவலாக உங்களுக்கு டிவின்றதுனால கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். எனக்கு லேப்டாப்பில் இவ்வளோ கண்ட்ராவே இருக்குது தெரியுமா? நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணிக்கிறேன் நான். இதான் டிவி, லேப்டாப் பாருங்கள். லேப்டாப்பு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இவ்வளோ மோசமாக இருக்குன்னு. ஆனால் நான் லேப்டாப்பை பார்த்து தான் ஆடுவேன். ஏன்னா அது கண்ணு வலிக்கும் டிவினா. ஆளை பார்த்துட்டு அதே மாதிரி கண்ட்ரோலரில் இப்போ அந்த மூவெலாம் பாருங்கள். கண்ட்ரோலரை நான் மாற்றணும்னு வைங்களேன், மாறிடும். இங்கே பாருங்க, தெரியுதா? டபிள்யூ ட்ரையாங்கிளு, பாக்ஸு ட்ரையாங்கிளு, ஓ L2 அதுதான் மாறிடும். இங்கே பாருங்க, தெரியுதா? அதே மாதிரி இப்படி இருக்கும் கேமரா. இதே நீங்கள் மூவ் சொன்னீங்களேன், எவ்வளோ ஸ்பீடாக மூவ் தருமா? இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸோட என்னோடய அக்கௌண்ட்டோட இதெல்லாம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வேற ஒரு கேம் போக போகிறோம். லீவ் பண்ணிட்டோம். ஓகே, தெரியுதா? பிளாக் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம சும்மா போர் அடிக்கும் போது இருக்க விளையாடின கேம்ஸ். மினாட்டோ EFT. என் ஃப்ரெண்டு மேக்ஸ் லெவல் இது பார்த்தீங்கன்னா எப்படி பிளேட் பால். இது ஒரு கர்மமான கேம். எப்படி தான் விளாட்றீங்களோ. ஸ்டீல் பிரெயின் ராட் இதெல்லாம் சூப்பரான கேம். இந்த கேம் மஸ்ட் ட்ரை. சூப்பராக இருந்துச்சு, ரியல் கேம் மாதிரியே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே அந்த என்னென்னவோ போகுதுல்ல, இதெல்லாம் பயங்கரமான கேம். நான் எப்போவுமே நல்ல நல்ல கிரிஞ்சான கேம்ஸ் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து போனது. இந்த பாத்ரூம் சிமுலேட்டர்லாம் இருக்கும் வரும்போது அது ஏதோ ஹாரர் ஆகணும். ஃபால்டன் தெரியும்னா மறக்காம இதில் ஒரு இது போட்டால் அது ஒரு வேற லெவல் ஒரு மாதிரி கேமாக வேறு ஏதோ கேமாக போயிடும், ஆகிடும். புரோட்டா சிமுலேட்டர்ஸ் நல்லாவே இல்லைங்க. வா படுத்துட்டாங்க. ஓகே, நிறைய போகலாம். கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் லைவில் போகலாம். லைவ் போனோன்னா டிஸ்பிளே நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும். RP ஓகேங்களா? அதெல்லாம் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டுப்பேன் இருக்கா? உள்ள பார்த்தீங்களா? இது செம்மையான கேம். கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். என்னோட கேரக்டரோட கஸ்டமைசேஷன் அதில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
வருது வருது. நீங்கள் வீடு ஆஃப் ஆச்சுன்னு நினைக்காதீங்க, நான் பேசிட்டு தான் இருக்கேன். தெரியுதா? தெரியுதா? ஹை கிராஃபிக்ஸ் தாங்க எப்போவுமே. பார்த்தீங்களா? கோஜோ சட்டுரா மாதிரி ஒரு காஸ்டியூம் வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, இதில் போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஹெட் அண்ட் பாடி சைஸில் போனோம். பேபினா ஒரு மாதிரி தாழ்ந்துட்டு போவோம். சைல்டு ஓரளவுக்கு, யங்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக, அடல்ட்டு. நம்மலாம் எப்பவுமே அடல்ட்டில் தான் வச்சுட்டு ஆடும். நான் இதில் ஒரு சசியான ஒரு விஷயம் இருக்குங்க. ரூம்மேட் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர் இது கொடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அக்செப்டா நாட்டான்னு. இப்போ ஆனால் நான் இந்த யாருக்காக ஒருத்தர் கொடுப்போம், இந்த பேக்கனுக்கு. இப்போ நான் இப்படி கொடுக்குறேன்னா அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா முந்துக்கலாம் இருக்கும். இந்த காஃபிட்ட கொடுப்போம். பிஸியாக இருக்காங்களா? இங்கே பாருங்க, அண்டர் கிரவுண்டெல்லாம் இருக்கு. நானே இப்போ தான் இது செம்ம கூடு. நானே இதை பார்க்கலையே. எங்க இதெல்லாம் விளையாட முடியுமாங்க? இதெல்லாம் விளையாட முடியா? செம்மையாக இருக்கும்டா. இது காட்டுது. மூவ் பண்ணுறீங்க. எடுத்துக்கோ. சூப்பரு. விளாடலாமா? டப்பு டப்பு நினச்சிட்டு இல்லை ஏதாவது பிரச்சனை பேங்க் வச்சுருக்கோங்க. இன்னும் எவனுமே இல்லை, கொள்ளடிக்கிற மாதிரியே இருக்கும். சரி நமக்கு எதுக்கு இது? நான் கப்பனிக்கே இல்லை. இப்போ நம்ம எங்கே மாறிட்டோம்? நான் ரொம்ப கண்ணே தெரியாத மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்கு. இந்த இடம் தான். கும்மி வச்சு நேரலாம். என்னென்னமோ ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கே தெரியாமல். இங்கே வருங்க, கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? நீங்கள் இதில் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா? ஒரு குழந்த வேறு மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டூரில் போயிட்டு லைட் கொடுத்தீங்க, ஏதோ ஒரு இடத்துல குழந்த வரும். ஜாபில் இருக்கணும். ஃபுட்டுலாம் லாலில் பார்ப்போம். எங்கே இது வரு இது வருங்க அப்படின்ற மாதிரி. எப்போ கொடுத்தீங்கன்னா படுத்துக்கும் படுத்துக்கும் ஒரு மாதிரி தாளாட்டுற மாதிரி. ஒரு வேறு லெவல் விஷயம் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. இல்லை அட்மின் இருக்குது தெரியுமா? நீங்கள் வேணா அட்மின் கூட கொடுங்க. ஸ்பீடாக ஓடு 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 ஓடு. ஓகே, நமக்கு சின்னமே தான் அவனே சொல்கிறேங்க. அதனால் என்னால் இது இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். என்னால் எடிட் மட்டும் பண்ண முடியாது. ஓகே, என்னடா மண்டே இது? குழந்தைகிட்டே கொடுப்போமா? இதான் குழந்தை. ஸ்டோர் பண்ணிக்கோங்க. செத்து குழந்தை. என்னடா பாட்டு பண்ணிட்டேன்? எங்க
ஏய் குழந்தையா நீ? கிளிக் பண்ண, டக்குன்னு கிளிக் பண்ணும். நான் கிளிக் பண்ணேன். ஏய் இதில் நீங்கள் வீடு எடுத்து நீங்களே தரலாம். வருதா ஹவுஸ்? ஏய் ஃப்ளாட்டில் வாங்கினாங்க காட்டுறேன். அப்பார்ட்மெண்ட், சாரி ஃப்ளாட்ன்றேன். போயிட்டா அதிலே காட்டும். சரி கண்ணாடி உடச்சு வந்துருக்கு. இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி 2 காட்டும். இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கே கொடுத்துட்டு இப்போ பாருங்க கூட்டம் குவியும் பார்த்தீங்களா? 1 2 3 4. சரி இதெல்லாம் தான் என்னோட ரோப்ளாக்ஸ் கேம். ஓகே கைஸ், இதோட நம்ம நாளைக்கு சந்திப்போம். பாய்.